இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கேரளாவில் ஏப்ரல் 9 சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணி ஆகியவை போட்டியிடுவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. கேரளாவின் பாலக்காட்டில் பாரதிய ஜனதா சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்க டெல்லியில் இருந்த விமானம் மூலம் பிரதமர் மோடி கோவை வந்தார். அங்கு கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர். பின் ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு சென்றார். அங்கிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் திடல் வரை பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார். சாலையின் இருபுறமும் திரண்ட பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் மோடி மோடி என கோஷமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றினார். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் எங்கு ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்தையும் பாழாக்கி விடுவார்கள் என்ற வரலாறு அவர்களுக்கு உண்டு. அவர்களின் அதே தீய திட்டங்களால் கேரளாவும் நசுக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகள் ஆளும் மாநிலங்களைப் போலவே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் நிலைமையும் மோசமாகத்தான் உள்ளது. கர்நாடகாவை பாருங்கள், அங்கே பெரும்பாலான வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ளன. ஹிமாச்சல பிரதேசமும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதுதான் காங்கிரசின் ஆட்சி முறை. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கைகள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கேரளாவுக்கு ஒதுக்கிய நிதியை விட பாரதிய ஜனதா அரசு 5 மடங்கு நிதி வழங்கியுள்ளது. மேற்காசிய போரின் தாக்கம் இந்தியாவில் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. போர் நடந்து வரும் நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் 1 கோடி இந்தியர்களின் உயிரை பணயம் வைத்து அதன் மூலம் அரசியல் லாபம் பெற காங்கிரஸ் முயற்சிக்கிறது. கேரள மக்களின் ஆசையுடன் ஆட்சி அமைப்போம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே NDA கூட்டணியின் இலக்கு என்று பிரதமர் மோடி தெரிவித்தார்.